ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்கு. ஜாக்பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் தல அஜித்தை வச்சு குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படம் வரக்கூடிய ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். ஸோ இதுக்காக தான் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த நிலையில் திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்தீங்கன்னா செம்ம வைரலாக போச்சு. ரசிகர்கள் மத்தியில் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ செகண்ட் சிங்கிளும் வந்துட்டு 10 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து ஒரு மாதிரி சூப்பராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் அதுலேயும் பால் டப்பாவோட அந்த ரேப் பொஷன்லாம் நல்லாவே இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரைப்படத்தோட ட்ரைலரும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. ஸோ தல அஜித் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா யார் கூட வந்து கூட்டணி அமைப்பார் அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும்ல. நம்ம தல அஜித்துக்கு வந்துட்டு ஒரு திரைப்படம் வெற்றி கொடுத்துருச்சுன்னா அந்த இயக்குனர்களோடையே பயணிச்சு 2-3 திரைப்படம் வந்துட்டு பண்ணுவார். அந்த வகையில் மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் விடாமுயற்சி திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் அந்த திரைப்படம் நினச்ச அளவு வந்துட்டு ஒரு மாதிரி வெற்றி அடையலை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட இப்போ வந்து பயணிக்கிறாரு. கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்துட்டு ஒரு வெற்றியை கொடுக்கும்னு எல்லாருமே பேசுகிறாங்க, சினிமா வட்டாரமே. இப்படி இருக்கும்போது ரீசெண்ட் டைமில் ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்திங்கன்னா தல அஜித்தோட தான் எனக்கு அடுத்த திரைப்படமும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தல அஜித் வந்து சினிமா அப்படின்றத தாண்டி அவர் வந்து கார் ரேசிங்லேயும் ரொம்ப ஒரு மாதிரி கவனம் செலுத்துகிறவர். அடுத்து வரக்கூடிய 3 மாதத்துக்கு கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராஜெக்டும் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட கார் ரேசிங்காக ரேசிங் முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக தல அஜித் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட தான் அடுத்த திரைப்படம் பண்ண போகிறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருச்சு. கூடிய சீக்கிரமே அதுக்கான அறிவிப்பும் நமக்கு வெளியாகும். அண்ட் யாரெல்லாம் ஆதிக் ரவிச்சந்திரனோட இந்த சம்பவத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, அண்ட் மறுபடியும் இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.